நான் எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் எனக்கு ஆர்ம் ஹோல் ப்ராப்ளம் வருது, டைட்டாக இருக்குது, இல்லைனா லூஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களா வாங்க, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வந்து பேக் பார்ட் எடுத்துக்கிட்டோம். பேக் பார்ட் வந்து நான் ஃபுல்லாகவே எல்லாமே மார்க் பண்ணி வச்சுட்டேன். பட் ஆர்ம் ஹோல் மட்டும் நான் எதுவுமே மார்க் பண்ணலை. ஃபுல்லாக அந்த ஹார்ம் லைனும் செஸ்ட் லைன் மட்டும்தான் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எப்படி ஆர்ம் ஹோல் வந்து நம்ம மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆர்ம் ஹோல் இப்போ தேவையான அளவு எவ்வளோன்னா 7.75 இன்ச்சஸ்ஸு ஆர்ம் ஹோல் வந்து தேவையான அளவு. ஸோ நான் இங்கே வந்து ஒரு எல் ஷேப்பில் ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த லைன் வந்து நான் எப்படி எடுத்தேன், எவ்வளோ இருக்குன்னா 6 இன்ச்சஸ் இருக்குது. இந்த 6 இன்ச்சஸ் நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னு சொன்னாக்கா, இங்கே இருக்க நெக் வித்து அண்ட் வந்து ஷோல்டர் ஸ்டிச்சிங்க்கு எல்லாத்துக்குமே நான் சேர்த்து விட்டுருக்கேன். அந்த 6 இன்ச்சஸ் தான், மேலே கீழே இந்த சைடில். இது எப்படின்னா ஒரு ஸ்கொயர் டைப் மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நார்மலாக எல்லா டைலர்ஸுமே யூஸ் பண்ணுற மெத்தட் இது தான். ஸோ இந்த கீழே இது வந்து செஸ்ட் லைன். இப்போ நீங்கள் பார்க்குறது செஸ்ட் லைன். நம்ம வந்து ஆர்ம் ஹோல் மெஷர் பண்ணிகிட்டே வருவோம், ஆனால் எது வரையும் ஸ்டாப் பண்ணணும் நமக்கு தெரியணும் இல்லையா. இந்த செஸ்ட் லைன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9.1 இன்ச்சஸ் இருக்குது. ஏன்னா செஸ்ட் வந்து 36.5 இன்ச்சஸ். ஸோ அதனால் அதை 4ஆல் டிவைட் பண்ணால் 9.1 இன்ச்சஸ். ஸோ இப்போ நம்ம இந்த ஆர்ம் லைன் எவ்வளோ இருக்குது, 6 இருக்குது. அதில் பாதி எவ்வளோன்னா 3. அந்த 3யை மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது என்ன சொல்லுவோம்னா நெக்கு டெப்த்துன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு கர்வ் கொடுக்கறதுக்காக போடுறது தான் நெக்கு டெப்த்து. அது 1 இன்ச்சு. சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1லேருந்து 1.25 இன்ச்சஸ் வரலாம். ஸோ நான் இதில் ஆல்ரெடி ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து விட்டதுனால ஸ்டிச்சிங்கை விட்டுட்டு நான் மெஷர் பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ வருதுன்னா 9 இன்ச்சஸ் வருது. ஸோ எனக்கு தேவையான அளவு 7.75 தான், பட் வந்திருக்கிறது 9 இன்ச்சஸ். அப்போ எவ்வளோ அதிகமாக வந்திருக்குன்னா 1.25 இன்ச்சஸ் வந்து 1.25 இன்ச் அதிகமாக வந்திருக்கு. இந்த 6ல் அதிகமாக அந்த 1.25 லெஸ் பண்ணோன்னா எனக்கு 4.25 4.75 இன்ச்சஸ் வந்து ரெடி அளவாக இங்கே வருது. ஸோ அந்த 4.75 நான் மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து பாதி எவ்வளவோ அந்த பாதியை வந்து அகைன் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த 4.75 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் என்ன பண்ண போகிறோம், ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்க போகிறோம். இங்கே கீழே இருக்க செஸ்ட் லைன் 9.1 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எப்போவுமே சேஞ்ச் ஆகாது, சேம் தான். ஸோ ஸ்டிச்சிங்க்கு 1.5 அதுவும் நம்ம விட்டாச்சு. அகைன் நெக் டெப்த் எவ்வளோ 1.1 இன்ச்சஸ்ஸு. ஸோ இந்த இது மிட் பாயிண்ட்டையும் இந்த நெக் டெப்த்து இந்த செஸ்ட் லைனு இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஜாயின் பண்ணிட்டோம். நீங்கள் இப்போ இதை வந்து மெஷர் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டிச்சிங்கோட அளவு மெஷர் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு எவ்வளோ 7.75 கரெக்டாக வருது. ஸோ நீங்கள் வந்து என்ன மிஸ்டேக் இருந்தாலுமே வந்து நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும். தேங்க்யூ.